இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்றைக்கு காலையில் ஒரு தேவ மனுஷன்ட்டு இருந்து ஃபோன் கால் வந்தது. பாஸ்டர், நேற்று ராத்திரி இப்படி ஒரு பெண், பயங்கரமான ஒரு பெண்ணினுடைய ஆவி உங்களை அழிக்க வேண்டும் என்று உங்களுடைய அறைக்கு வந்தது. திடீரென்று வெளியே ஓடுகிறது. நான் காலை 4 மணிக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த உருவத்திற்கு என்ன நடந்தது என்று கர்த்தர் எனக்கு காண்பித்தார். வெளியே போன உங்களுடைய உருவத்தை பிடித்து ஆட்டும் பொழுது உங்களுடைய சரீரத்திற்குள்ளே ஒரு அக்கினி ஜுவாலை அந்த உருவத்திற்குள்ளே இறங்கினது. அதை தாங்க முடியாதபடிக்கு நேரடியாக வெளியே போய் கருகி சுருண்டு கீழே விழுந்து கிடப்பதை நான் பார்த்தேன் பாஸ்டர் என்று சொன்னார். ஏன் சொல்லுகிறேன் என்றால், உனக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அவர் உன்னை சுற்றிலும் உலாவுகிறார். அப்படி உலாவும் பொழுது இஸ்ரவேலுக்கு விரோதமான மாந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் உலாவுகிறார். அதான் ஒரு அருமையான பாட்டு சொல்லுது, தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம், அது தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம், அது தேவாலயம். அசுத்தம் இல்ல உள்ளம் அது தேவாலயம், அசுத்தம் இல்ல உள்ளம் அது தேவாலயம். அதில் ஆணவம் இல்ல உள்ளம் அது தேவாலயம், அதில் ஆணவம் இல்ல உள்ளம் அது தேவாலயம். கரைகள் இல்ல உள்ளம் அது தேவாலயம், வீண் பெருமைகள் இல்ல உள்ளம் அது தேவாலயம், வீண் பெருமைகள் இல்ல உள்ளம் அது தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம், அது தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம், அது தேவாலயம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதன் மூலமாக நாங்கள் உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இது இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கு என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அநேகர். ஆனாலும் தேவ மகிமைக்கென்று நாங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நாங்கள் தயாரித்து வழங்குகிறோம். நல்ல ஒரு பாடல், தேவன் தங்கும் உள்ளம் என்று சொல்லி நம்மை விட்டு கடந்து சென்ற, அவன் மரித்தும் பேசுகிறான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி பாஸ்டர் சார்லஸ் ஆரோன் அவர்கள் 1988ஆம் ஆண்டு மதுரை தமுக்க மைதானத்திலே பாடின பாடல். கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளுக்கு அப்புறம் அதே பாடலை நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். நல்ல ஒரு பாடல். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்திலே பவுல் மிக அழகாக சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி, நீங்கள்தான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி பவுல் அழகாக சொல்லுகின்றார். அதையே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நான் அவர்களோட வாசம் பண்ணி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். பவுல் அழகாக சொல்லுகின்றார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகின்றார். அதையே ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, தேவனுடைய ஆவி உங்களில் மாசமாய் இருப்பதால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கின்றார். நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி மிக அழகாக பவுல் சொல்லுகின்றார். அதையே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்று சொல்லுகின்றார். நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள், அவருடைய இரத்தத்தாலே கிரயத்தால் நாம் மீட்டு கொண்டவர்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகின்றது. அதைத்தான் பவுல் அழகாக சொல்லுகின்றார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று சொல்லி அறியீர்களா என்று சொல்லி கேட்கின்றார். அதையே 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள் வாசம் பண்ணுகின்ற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்று சொல்லுகின்றார். நம்முடைய சரீரத்தை, ஆவிக்குரிய சரீரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பாவத்திற்கு, பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி பவுல் அழகாக எச்சரிக்கின்றார். அதையே பவுல் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகின்றார். நம்முடைய உடம்பை நாம் கெடுக்கக்கூடாது என்று சொல்லி பவுல் அழகாக எச்சரிக்கின்றார். குடி மற்றும் பொடி ஆகியவை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். ஒரு ஊழியக்காரர் இந்த விதமாக சொன்னார். மூக்கிலே பொடி போடுவதை குறித்து மிக சற்று வித்தியாசமாக அவர் அழகாக எடுத்து சொன்னார். மூக்கில் உள்ள துவாரம் பூமியை பார்த்து தான் இருக்கின்றது. ஆகவே வானத்தை பார்த்து இருந்தால் நீங்கள் பொடி போடுவதற்கு அது லேசாக இருக்கும். ஏன் பூமியை பார்த்து இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பொடி போடக்கூடாது என்று சொல்லி அந்த ஊழியர் சற்று வித்தியாசமாக சொன்னார். அதையே நம்முடைய உடம்பானது, நம்முடைய சரீரமானது பரிசுத்தமான சரீரம், அதை இச்சைகளுக்கு, பாவத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி பவுல் அழகாக நம்மை எச்சரிக்கின்றார். சங்கீதக்காரன் 74ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான் என்று சொல்லுகின்றார். சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இயேசுவானவர் நன்மை செய்வதற்காக சுற்றித் திரிகிறார். பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நாம் யாருக்கு இடம் கொடுக்கிறோம் என்பது நம்மில் தானே அடங்கி இருக்கின்றது. அதையே எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, என் முகத்தை அவர்களை விட்டு திருப்புவேன் என்று சொல்கின்றார். நாம் பாவத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்லுகின்றார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் இப்படிப்பட்ட பாவத்தை துணிகரமாக செய்கிறாளே என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகின்றார். அதையே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்ற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்று சொல்லி நல்ல ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்லுகின்றார். அதையே 1 கொரிந்தியர் 6:18 வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்றைய நாட்களிலே யோசேப்பு வாலிப வயது. அன்றைக்கு போத்திபார் மனைவி கூப்பிடும் பொழுது அந்த பாவத்திற்கு அவன் விலகி ஓடினான். ஆனாலும் அந்த போத்திபார் சிறையிலே போட்டான். ஆனாலும் கர்த்தர் ஏற்ற வேளையிலே அதே யோசேப்பை உயர்த்தி போத்திபாருக்கு மேலாக வைத்தார். ஏனென்று சொன்னால் அந்த பாவத்தை அவன் வெறுத்து ஓடினதினால். அன்றைக்கு ஒருவேளை யோசேப்புடைய மனைவிக்கு இணங்கி இருந்தால் காலம்பூராம் அதே வீட்டில் அவன் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால்
அந்த பாவத்திற்கு அவன் விலகி ஓடினதன் காரணமாக ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதையே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே உங்கள் சரீரங்களில் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா என்று சொல்கின்றார். நம்முடைய அவயவங்கள் ஆண்டவருடைய சரீரத்தின் அவயவங்கள் என்று சொல்லி பவுல் மிக அழகாக சொல்லுகின்றார். நாம் ஒருவேளை பிசாசானவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்த நீங்கள் பிசாசானவனுக்கு இடம் கொடுக்கிறீர்களா, இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறீர்களா என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நல்ல நீடிய பொறுமையாக இருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபினுடைய வாழ்க்கை வரலாறு. மாமியாரோடு ஒட்டி கொண்டு ரூத் வாழ்ந்த அந்த ரூத்திற்கு ஆண்டோடைய சந்ததியை கொள்ளும்படியான பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். பாதை தவறிப்போன யோனா வாழ்க்கை வரலாறு, மிஷனரி ராக்லண்ட் வாழ்க்கை வரலாறு, பரபாஸ் வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை குறைந்த செலவிலே ஒளி காட்சியாக மேடையில் நடித்து காட்ட நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் அழைப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் பகுதிக்கு வந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுமா போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்தவுடைய நாமத்தை உயர்த்துவோமா என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நிறைவேற்ற நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நல்ல ஒரு ஜெபத்தை கேட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் நடுவில் நான் வாசமாக இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தமாக எங்களுக்கு சொன்ன தேவனாப்பா, எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனாக, எங்கள் மத்தியிலே ஆண்டவரை வாசம் பண்ணுகிற தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இவர்கள் என் ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் நீ சொந்தம் கொண்டாடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றதான ஜனமாய் எங்களை நீர் வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே இப்பேற்பட்டதான இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அளவற்ற இரக்கமும் தயவையும் எங்கள் மேல் வைத்து ஆண்டவரே எங்களை அதிகமாய் நேசித்து எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய பாடுகள், இவைகளை எல்லாவற்றின் மத்தியிலே எங்களோட கூட நீர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராக, எங்களை ஆண்டவரே இக்கட்டான நிலையிலிருந்து எங்களை தப்புவிக்கிறவராய் இருக்கிறீரேப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறீர், எங்களை ஆண்டவரை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உள்ளங்களுக்கு என்னென்ன வேதனைகளோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த வேதனைகளை நீர் நீக்கி போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ராஜா. எத்தனை காரியங்களில் அவர்கள் பாரங்கள் அமழ்த்துகிறதோ அதிலிருந்து நீர் அவர்களை நீக்கி அவர்களை விடுவித்து அவர்களை தூக்கி எடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவானவர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் பார்க்கும்படியான அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே துணை நிற்கும் போது ஆண்டவரே சத்துருவின் எல்லா கிரியைகளின் மேலும் எங்களுக்கு ஜெயம் உண்டு. எங்களுக்கு நீர் துணை செய்து ஆண்டவரே எங்களோட கூட இருந்த யுத்தம் பண்ணி ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறீர். உங்களுடைய பரிசுத்த நாமத்தை அப்படியாய் நீர் செய்து மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் உள்ளத்திலையும் ஆண்டவரே தேவ சமாதானத்தினால் அவர்களை நிரப்பும், அவர்களை சந்தோஷத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர்களை விட்டு நீக்கி போட்டு ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.